ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். மீனராசி. நடுத்தர உயரம், அகன்ற நெற்றி, கூர்மையான கண்கள், தடித்த உதடுகள், திரண்ட மார்பு, உருண்டையான கால்கள் மற்றும் அழகிய பாதங்கள் கொண்டவர்கள். சிரித்த முகமும் ஒல்லியான முகமும், வரிசையான பற்கள், சங்கு கழுத்து, உருண்டை கால்கள் மற்றும் அழகிய பாதங்கள் உடையவர்கள். மீனராசிக்காரர்கள் யதார்த்த வாழ்வை விரும்புவார்கள். மற்றவர்கள் விரும்பும் வண்ணம் தன்னை காட்டிக்கொள்வார்கள். பொறுமை இருக்கும் அளவுக்கு கோபமும் இருக்கும். நேர்மையானவர்கள். தன்னை காத்துக்கொள்வதற்கு முக்கியத்துவம் அளிப்பார்கள். பழைய நினைவுகளை அசைப்படுவார். தயால குணம் உடையவர்கள். தனக்கென்று எதையும் வைத்துக்கொள்ளாத தயால குணம் இவர்களிடம் இருக்கும். இதில் தான் செய்த செயல்கள், செய்யப்போகும் காரியங்கள் எதையும் மனம் விட்டு சொல்ல மாட்டார்கள். பயந்த சுபாவம் கொண்டவர்கள். சுமாரான கல்வி ஞானம் கொண்டவர்கள். ஆசார அனுஷ்டானங்களை அறிந்திருப்பார்கள். ஆனால் அதை கடைபிடிப்பதில் சந்தேகம்தான். தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வார்கள். வாசன திரவியங்கள் மற்றும் ஆடை ஆபரணங்களில் மிகுந்த நாட்டமுடையவர்கள். இவர்கள் முன்ஜாக்கிரதையுடன் நடந்து கொள்வார்கள். பிறர் உதவி மூலம் தங்கள் வாழ்க்கையை நடத்துவார்கள். நல்ல கிரக பலம் பெற்ற மீனராசிக்காரர்கள் நல்ல செல்வம் செல்வாக்கு பெற்றிருப்பார்கள். என்றாலும் சில எதிர்பாராத கஷ்டங்களை அனுபவிப்பார்கள். அதே சமயம் இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பது நிதர்சனம். ஒரு சிறிய தவறு நமது வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும். அதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த நிகழ்வு. வாழ்க்கை என்பது ஒரு சுற்றுப்பாதை. கடந்த கால ஜோதிட அனுபவங்களின் அற்புத நிகழ்வுதான் இது. இளமனைவியிடம் அடங்கிய திமிர். என் நண்பர் இவ்வாறு கூறினார். இந்த நிகழ்வு நடந்தபோது 21 வயது இருக்கும் என்று நினைக்கிறேன். எனக்கு மிக வேண்டிய அதிக காலம் பழகிய அந்த நபர் என்னை தேடி வந்தார். நெடிய உருவம், சிவந்த தேகம், பிரகாசமான கண்கள், சுறுசுறுப்பான தோற்றம். தனியார் நிறுவனத்தில் நல்ல பொறுப்பில் லட்சக்கணக்கில் சம்பாதித்தார். என்னை விட 15 வயது மூத்தவர். அந்தனர் குடும்பம். அருமையான பேச்சாளர். அவரது ஜாதத்தை என்னிடம் காட்டி பட்டசுவாமி என தமாஷாக அழைத்து பின் மிக சீரியஸாக முகத்தை வைத்துக்கொண்டு எனக்கு 3 தாரம் என ஜாதகத்தில் உள்ளது உண்மையா என்று கேட்டார். ஜாதகத்தை பார்த்து 3 தாரம் என்பது உண்மைதான் என்றேன். உடனே மின்னல் போல் அவர் முகத்தில் பிரகாசம், சந்தோஷம், ஒரு துள்ளல். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன மாமா, அதாவது மாமா என்றுதான் அவரை அழைப்பேன். முதல் 2 மனைவியும் இறந்து விடுவார்கள் என்று உங்களுக்கு அதிர்ச்சியாக இல்லையா என்றேன். அவர் பதற்றப்படவில்லை. சுவாமி, சொல்வது நடக்க வேண்டும், உங்கள் வாக்கு பலிக்க வேண்டும், அவ்வளவே என்று கூறி சென்று விட்டார். அவருக்கு முதல் திருமணம் தாமதமாகத்தான் நடைபெற்றது. லட்சுமிகரமான அழகான மனைவி அமைந்திருந்தார். அப்போது அவர் கம்பெனிக்கு சைக்கிளில் தான் சென்று வந்து கொண்டிருந்தார். காலையில் 6 மணிக்கு கம்பெனியில் இருக்க வேண்டும் என்பதால் 4:30 மணிக்கே எழுந்து விடுவார். உடனே குளிர்ந்த நீரில் குளித்து விடுவார். நன்றாக பூஜை செய்வார். பின் தான் காப்பி குடிப்பார். அவர் முதலில் எழுந்துவிட்டால் மனைவியை கையால் தட்டி எழுப்பவோ வாயால் கூப்பிடவோ மாட்டார். கால்தான் வேகமாக பேசும். அதுவும் இல்லாவிட்டால் சொம்பில் நீரை எடுத்து அவருடைய தலையில் கொட்டுவார். காலையில் மனைவியை பெயர் சொல்லி அழைக்காமல் இறைவனை மட்டும்தான் கூப்பிட வேண்டும். அந்த நேரம் கையால் மனைவியை தொடக்கூடாது. காலால் எட்டி உதைக்கலாம் என்பது அவரது எண்ணம். அவரின் மனைவிக்கு 4ஆம் இடத்தில் சனி செவ்வாய் சேர்ந்திருந்தது. 6 தசையும் நடந்தது. வயது சார்ந்த அறுவை சிகிச்சைக்கு பின் கர்ப்பப்பை கோளாறால் 1 ஆண்டுக்குள் இறந்துவிட்டார். இவர் 7ஆம் இடத்தில் உள்ள சுக்கிரன் இவருக்கு யோகத்தை செய்வதாக நம்பிக்கொண்டிருந்தார். காரகோபநாஸ்தி என்றபடி 7லுள்ள சுக்கிரன் தொல்லை தருவார் என்பது அவருக்கு தெரியவில்லை. மேலும் இவர் எந்த உறவை உதாசனப்படுத்துகிறாரோ அதே உறவால் கடைசி காலத்தில் கண்ணீர் விடுவார் என்று திட்டவட்டமாக கூறப்பட்டுள்ளது. மனைவி இறந்து 1 வருடத்துக்குள் இன்னொரு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற முடிவில் இருந்தார். என்னிடம் அதையே பேசினார். நான் அவரிடம், நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறீர்கள், ஹோமம் பூஜை செய்பவர்கள்தான் மனைவி இல்லாமல் தலைமையேற்று செய்ய முடியாது, உங்களை போன்றவர்களுக்காக சொல்லப்பட்டதில்லை என்றேன். ஆனால் அவர் ஓராண்டுக்குள் மறுமணம் செய்து கொண்டார். பூஜை புனஸ்கரங்கள் இன்னும் அதிகமானது. முக்கியமாக ஒரு விஷயம், காலால் இந்த மனைவியை உதைக்க மாட்டார். ஆனால் தலையில் தண்ணீர் கொட்டுவது நிற்கவில்லை. அதனால் மனைவி காலையில் முன்பாகவே இருந்து விடுவார். அவருக்கு எவ்வளவு தொல்லைகள் தர முடியுமோ அவ்வளவும் தந்து கொண்டிருந்தார். மனைவியின் சமையலை ஏலம் செய்து கொண்டே சாப்பிடுவார். அவரின் உறவினர்களை மதிப்பதும் இல்லை, உறவினர்களது இல்லங்களுக்கு அனுப்புவதும் இல்லை. அந்த அம்மையாரின் ஜாதகத்தை பார்க்கவில்லை. ஆனால் இவராகவே என் மனைவிக்கு 7 சனி, அதனால்தான் அவள் நல்லவளே இல்லை என்று அடிக்கடி கூறிக்கொண்டே இருப்பார். காலம் ஒரு சுற்றியது. 6 ஆண்டில் அழகிய ஆண் குழந்தையை பெற்றுக் கொடுத்துவிட்டு அந்த புண்ணியவதி போய் சேர்ந்து விட்டார். கணவர் மாறவில்லை. குழந்தையையும் எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ பேசி தித்தார். ஒரு முறைக்கு 2 முறை வரமாக கிடைத்தும் நல்வாழ்க்கையை தானே கெடுத்து கொண்டார். மனைவி இருவர் இறந்தது விதிவாசத்தால் என்றாலும் இவரது பேச்சும் ஏச்சும் மனைவி இருவரும் வாழ்ந்தவரை அவர்களது வாழ்க்கையை நரகமாக்கியது. எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பதை விட எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்பதை மறந்தார். தன் மனைவியை மனைவியாக அல்ல, ஒரு உயிருள்ள உருவமாக பார்க்கக்கூட தவறிவிட்டார். அதனால் அவர் மேல் வைத்திருந்த மதிப்பு நமக்குள் குறைந்துவிட்டது. சிறிது கால இடைவெளியில் ஒரு திருமண விழாவில் எதிர்பாராமல் அவரை சந்தித்தேன். அவருக்கு 7ஆம் இடத்தில் உள்ள சுக்கிரன் தனது வேலையை தொடங்கியிருந்தது. வேலையை காட்ட ஆரம்பித்து விட்டார் என்று அப்போதுதான் நமக்கு புரிந்தது. குள்ளமான உருவம், சற்று கூடுதலான கருப்பு, அதட்டலான பேச்சு, அதிகாரத்தோரணை, மற்றவர்களின் மூலமாக உருட்டல் மிரட்டல். அதோடு திருமணமான உடனேயே வீட்டிலிருந்த 4-5 சொம்புகளை நசுக்கிவிட்டார் என்று கேள்விப்பட்டேன். நர்சிங்கையிடம் இவருடைய தலை என்பதுதான் அதிக வேடிக்கை. ஆம், இவர் மனைவியை எதிர்த்து பேசவே அச்சப்பட்டார்.
நம்பினால் நம்புங்கள், மனைவியின் சேலை துணிமணியை கூட இவரே துவைத்தார். இப்போது வயது கிட்டத்தட்ட 73க்கும் மேல் அவருக்கு இருக்கும். அவரை மறுபடி சமீபத்தில் ஒரு ஆலயத்தில் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. மிக தளர்ந்து சோர்ந்து காணப்பட்டார். கண்களில் பழைய பிரகாசம் இல்லை. ராமநாப உபதேசம் செய்யும்படி கேட்டார். சுவாமி, என் நிலை எப்படியோ மாறிவிட்டது. 3வது மனைவிக்கு பிறந்த பிள்ளைகள் என்னிடம் பேசுவதில்லை. மனைவியோ என்னை பூஜை செய்ய விடுவதில்லை. காலையில் எழுந்ததும் 2 முறை காப்பி குடிப்பேன். ஆனால் அவள் ஏனோ காப்பியை தருவதில்லை. தந்தாலும் சூடோ சுவையோ இருப்பதில்லை. முதல் மனைவி கொடுத்த சூடான காப்பி வயதான இந்த காலத்தில் நினைவுக்கு வருகின்றன. நான் புளியோதரையை விரும்பி உண்பேன். இவள் என் வயதை காரணம் காட்டி புளியோதரை செய்வதே இல்லை. 2வது மனைவி பிரேத்தமாக புளிக்காய்ச்சல் தயாரித்து புளியோதரை செய்து என்னை உபசரித்தது எல்லாம் ஞாபகத்துக்கு வருகிறது. என் வாழ்க்கை திரும்பி கடந்து வந்த பாதைக்கு செல்லாதா என ஏங்குகிறேன். முதல் மனைவி மற்றும் 2வது மனைவியோடு வாழ்ந்த வாழ்க்கையே உண்மையானது என நம்புகிறேன். உடல் தளர்ந்த நிலையில் வாய் ருசிக்கு கூட உண்ண முடியவில்லையே, நினைத்த நேரத்தில் நிம்மதியாக தூங்கவும் முடியவில்லையே என வருந்தினார். முக்கியமாக கவனிக்க வேண்டியது, வாழும் வரை சந்தோஷமாக வாழ வேண்டும். சுக்கிரன் எப்போது சுகத்தை தருவான் என நம்ப வேண்டாம். ஜாதகம் என்பது ஆழ்கடல். அதில் அதிர்ஷ்டமுள்ளோருக்கு முத்து கிடைக்கும், மற்றவர்களுக்கு சிப்பி மட்டுமே கிடைக்கும். அதனால் வாழும் வரை சந்தோஷமாக வாழ்ந்து வாழ்க்கையை அனுபவிங்கள். அதேபோல அருகம்புல்லின் அதிசய மகிமை இதுதான். இத்தகு கணபதியை முறையாக தொழுவதற்கு உகந்த பத்திரம் அருகு ஆகும். அத்தகு அருகு பத்திரத்தால் விநாயகப் பெருமானை வணங்கினால் சகல வறுமையும் வீட்டை விட்டு ஒழியும். அருகம்புல்லின் மகிமை தெரியாமல் குபேரன் பட்ட பாடு இருக்கிறதே, அதை பற்றி காண்போம். விநாயகப் பெருமானை மகாமுனிவர் கௌண்டன்யர், இவருடைய மனைவி ஆசிரியை. ஆசிரியர் தன் கணவனை பார்த்து, ஓர் அருகு தந்த திரிசிரனுக்கும் விரோசனைக்கும் மலையளவு செல்வத்தை விநாயகர் வழங்கினாரே, நம் மலை போல குவித்து அருகினால் பிள்ளையரை வழிபடுகிறோமே, நமது வறுமை தீரவில்லையே, இதற்கு என்ன காரணம் என்று முனிவர் அருகின் பெருமையை ஆசிரியையும் ஏனோரும் வானோரும் உணர்ந்து உய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்டார். அன்புடன் உள்ளமுருகி ஆனைமுக பெருமானுக்கு அர்ச்சனை புரிந்து ஓர் அருகை எடுத்து மனைவியிடம் தந்தார். நீ சென்று எல்லா செல்வங்களையும் படைத்த இந்திரனிடம் இந்த அருகுக்கு நிறையான செல்வத்தை பெற்று வாய்ந்தார். ஆசிரியை அந்த வருகையை எடுத்துக்கொண்டு தேவலோகம் போய் அமரர் கோமானனை கண்டாள். இந்திரன் அந்த அம்மையாரை வரவேற்று வழிபாடு செய்தான். ஆசிரியை, தேவர்கோவே என் கணவனார், இந்த அருகின் நிறைக்கு ஏற்ப நிறைவுள்ள பொன்னை உன்னை வேண்டி பெற்று வருமாறு என அனுப்பினார் என்றாள். இந்திரன் அவரை இறைஞ்சி, இது குபேரனால் தான் ஆகும், அங்கு போய் பெறுவீராக என்று கூறி தூதருடன் அனுப்பினான். இந்திர தூதர்கள் குபேரிடம் சென்று, ஐயனே, அம்மையாருடைய கரத்தில் உள்ள அருகை நிறுத்து, அதன் நிறைக்கு பொன் தருமாறு அமரேசன் என்னை அனுப்பினான் என்றார்கள். குபேரன் அருகை கண்டு அலட்சியமாக இந்த அருகின் நிறைக்கு ஏற்ற பொன்னை பெறுவதாக இவரை இந்திரன் என்னிடம் அனுப்பினார், மிகவும் நன்று என்று புன்னகை புரிந்தான். துலோக்கோலை எடுத்தான். அருகை ஒரு தட்டில் வைத்தான். நிறை சரியாகவில்லை. நவரத்தனங்கள், பட்டாடைகள், வெள்ளி முதலிய எல்லாவற்றையும் வைத்தான். அருகின் தட்டு மேலே எழவில்லை. குபேரன் அருகின் பெருமையை உணர்ந்தான். இந்த ஒரு அருகுக்கு என நவநிதிகளும் ஈடாக மாட்டா என என் குடும்பத்துடன் துளையில் ஏறுவேன் என்று விநாயகரை தியானித்து தன் குடும்பத்துடன் துளையில் ஏறினான். அப்போதும் சரியாகவில்லை. இந்திரன் வருகை. இந்திரன் அப்போது அங்கு வந்தான். குபேரன், இந்திர பகவானே, நான் உமக்கு என்ன தீங்கு செய்தேன்? இந்த ஒரு புல்லுக்கு ஏன் நிதியமும் நானும் நிகராகவில்லை என்று எல்லோருமே இகழுமாறு செய்தீரே என்றான். இந்திரனும் துளையில் ஏறினான். ஏனைய தேவர்கள் யாவரும் துளையில் ஏறினார்கள். அருகின் தட்டு உயரவில்லை. எல்லோரும் நாணினார்கள். தங்கள் அரிய செல்வங்கள் யாவும் விநாயகருக்கு அர்ச்சனை புரிந்த ஒரு அருகம்புல்லுக்கு நிகராகவில்லையே என்று அகந்தை அடங்கினார்கள். சிவபெருமான் காட்சி. அங்கே சிவபெருமான் இடபத்தின் மீது வந்து காட்சியளித்தார். இந்திராதி இமயர்களே, அருகின் அருகில் ஒன்றும் இணையாகாது. எல்லோரும் தட்டை விட்டு உங்கள் செல்வ செருக்கை விட்டுவிட்டு இறங்குங்கள், கவுண்டினிய முனிவரிடம் போவோம் என்றார். சிவபெருமானுடன் இந்திரன், குபேரன், மற்றைய தேவர்கள் எல்லோரும் கவுண்டினிய முனிவரிடம் வந்தார்கள். முனிவர் பயபக்தியுடன் சிவமூர்த்தியை பணித்தார். அரணார், அருந்தவ முனிவா, உனக்கும் உன் வழிபாட்டின் அருகுக்கும் மூவுலகமும் நிகராக மாட்டா. உனக்கு சகல செல்வங்களையும் வழங்கினோம். உனக்கு நிகர் நீதான். உனது விநாயக பூஜை சமணமில்லாதது. உன் புகழ் வாழ்க என்று திருவருள் புரிந்து மறைந்தருளினார். அமரர்கள் அவரை அஞ்சலி செய்தார்கள். காமதேனுவும் கற்பகமும் கவுண்டின்ய முனிவரிடம் குறிப்பறிந்து சகல செல்வங்களையும் வழங்கி கொண்டிருந்தன. ஆசிரியை கணவரை தொழுது, என் உயிர் துணைவரே, இன்று நான் கணேசருடைய பெருமையையும் அருகின் அருமையையும் நன்கு உணர்ந்தேன் என்று கூறி தொழுதாள். அருகின் பெருமையை அனைவரும் அறிந்து அருகினால் கணேசரை வழிபட்டு எல்லா நலன்களையும் பெற்றார்கள்.